எப்பவும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்ப இந்த பன்னீர் சீஸ் தோசையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு பேன்ல நல்லா ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரிசி தவுட்டுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுற இந்த எண்ணெய் 20% ஆயில கம்மியா அப்சர்வ் பண்ணும். இது சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல கம்மி பண்ணது நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதுல விட்டமின் ஏ, டி, இ அதிகமா இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. சோ நல்ல சமையல் எப்பவுமே நல்ல சமையல் தான். ரைஸ் பிரான் ஆயில் மட்டும் இல்லாம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய்யும் அவைலபிளா இருக்கு. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்குன பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுல பொடியா நறுக்குன ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்ப இதுல துருவின 200 கிராம் பன்னீர் சேர்த்து வதக்கிக்கோங்க. பன்னீர் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து இதை கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. தவா ஹீட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல தோசை ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது பாதி வெந்ததும் சீஸை துருவிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண பன்னீர் பூர்ஜியை 2 ஸ்பூன் சேர்த்து இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மொசரல்லா சீஸ் தான் சேர்த்திருக்கேன். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் சீஸ் தோசை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.